டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரெகுலராக வீட்டில் பண்ணுற புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா. பட் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு வந்து வராது எப்பயும். ஸோ இந்த டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கேன் வெண்டைக்காயில் வச்சு. ஸோ வெண்டைக்காங்கிறப்போ அது வந்து வேகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நான் பண்ணுற ப்ராசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி யாரையும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலையோ ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் என் சேனல் நல்லா இம்ப்ரூவ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம், அதாவது யூஎஸில் கிடைக்கிற எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். 3.5 கப் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதே நம்ம ஊர் எலுமிச்சப்பழம் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுனா ஒரு 3 எலுமிச்சப்பழம் அளவுக்கு நீங்கள் புளி சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வடை சட்டி, எந்த வடை சட்டியில் நீங்கள் குழம்பு செய்கிறீங்களோ அதே வடை சட்டியோ பாத்திரமோ எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் அளவுலாம் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் எண்ணெய், 200 கிராம் வெண்டைக்காய்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வதக்குனா போதும். ரொம்ப அதிகமாக வதக்கி சுருண்டு வந்துட்டாலோ அது வந்து காயில் வந்து குழம்புல போடும்போது வேகாது. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் வதக்கி எடுத்துப்பேன். ஸோ அப்படி வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்பவும் அந்த கலரும் மாறக்கூடாது, ரொம்பவும் சுருங்கவும் கூடாது. ஜஸ்ட் அந்த பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வதக்காமல் டேரெக்டாக சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து குழம்புல வந்து கொலன்னு ஆகிடும் அந்த வெண்டைக்காய் வந்து. ஸோ அதனால இது மாதிரி 1.5 டீஸ்பூன் எண்ணெயில் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வெண்டைக்காய் ஆட் பண்ணும்போது அது சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் முதல்ல வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் சேர்த்துடலாம் இதில். ஸோ இப்போ நான் 5 நிமிஷமாக வதக்கி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துருக்கேன். இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே வடை சட்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கணும். இது வந்து எதுக்காகனா இது ஹோட்டல் ஸ்டைலுங்கிறதுனால ஒரு அரைப்பு பண்ணணும். ஸோ அந்த அரைப்புக்காக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் 8 சின்ன வெங்காயம், அதாவது 4 சின்ன வெங்காயமாக தனித்தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து குழம்புக்கு போடுறதுக்கு, ஒன்று வந்து இந்த அரைப்புக்காக, இன்னொன்று வந்து பூண்டு வந்து 10 பல் எடுத்துருக்கேன். இது வந்து நான் அரைப்புலேயே நான் சேர்த்துறதுனால திரும்ப வந்து நான் பூண்டு வந்து குழம்புல சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணுன்னா குழம்புக்கு கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 4 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதுதான் வந்து அரைப்புக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பூண்டையும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பொடி, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த குழம்பு பொடினாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, குழம்புக்கே தேவையான குழம்பு பொடி வந்து இதிலே வந்து சேர்த்துடணும். மொத்தமாக குழம்புக்கே தேவையான பொடி வந்து அளவு வந்து இதிலே சேர்த்துடணும். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் புளிக்குழம்புக்கு. ஸோ இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க குழம்பு தூள் போடும்போது மட்டும். ஸோ அதுவும் வந்து லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா 1 கப் தண்ணியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா பண்ணிவிட்டு நான் இது மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ வர்றது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறத நான் காமிச்சிருப்பேன். பாக்கி இருக்க இந்த வடை செட்லேயே நான் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். மீன் கேப்பில் இது நல்லா ஆறுற கேப்பில் வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதே வடை சட்டியை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்ப வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு தேவையான எண்ணெய். ஸோ இது வந்து நம்ம சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம் பருப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், இது சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் 4 சின்ன வெங்காயம் ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு
நம்ம வந்து வெண்டைக்காய் லைட்டா வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் இப்ப வந்து சேர்த்துக்கலாங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெண்டைக்காய தனியா வதக்காம இதிலேயே டைரக்ட்டா போடுவாங்க. பட் அவங்க போடுறப்ப வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியா குடுத்தா தான் வந்து அது சரியா வரும். நம்ம வந்து எண்ணெய் அளவு கம்மி பண்ணணுங்கிறப்போ, நம்ம வந்து தனியா லைட்டா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில சேர்க்கறது பெட்டரா இருக்கும். ஸோ, இப்போ வந்து நம்ம அந்த வதக்குன வெண்டைக்காய இதில சேர்த்துட்டு, மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாம. ஸோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதி தூரத்துக்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தா போதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும். ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட அரைப்பு இருக்குங்க இல்லையா? நம்ம அரைச்சி வச்சத நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த அரைப்பை வந்து அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்ப தான் சேர்க்க போறேன். நான் முன்னாடி சேர்த்த உப்பு வந்து வெண்டைக்காய்க்கு சேர்த்த உப்பு. இப்போ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏன் நம்ம 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோன்னா, அந்த அரைப்பு வந்து தீஞ்சிடக்கூடாது. நம்ம ஓரளவு ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் எதுக்காகனா, அந்த வெண்டைக்காயிலையும் அந்த அரைப்பு எல்லாமே கொஞ்சம் இறங்கணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் சுவையில் நீங்கள் அந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டு தெரியும். ஸோ, அதே டேஸ்ட் இதுலேயும் வருங்க. ஸோ, இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்ததில் பார்த்திங்கன்னா, லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு, மூடி போட்டு மூடி மறுபடியும் 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா குக் பண்ணி எடுத்ததில் வெண்டைக்காய் வந்து பாதி ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து 1/4 அளவுக்கு வேகலை. அது வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் மட்டும் எப்பொழுதும் வேறு எந்த காய் போடுறதுனாலும் இவ்வளோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெண்டைக்காய் சேர்க்குறது மட்டும் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இது மாதிரி டைம் செட்டிங் வச்சு குக் பண்ணுறீங்கன்னா, நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ, அதே மாதிரி நானும் செக் பண்ணிக்கிட்டேன். அந்த சேம் டைம் குழம்புல வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புளியோட சுவை தான் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது புளி குழம்புங்கிறதுனால. ஸோ, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்க அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ, அதனால் நீங்கள் இதே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக கண்டிப்பாக வரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காய் இன்னும் ஒரு 1/4 பங்கு வெந்திருக்கணும். ஸோ, அதனால் இன்னொரு 10 நிமிஷம் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட குழம்பு வந்து கரெக்டாக பச்சை வாசம் போய் கரெக்டாக திக்னஸ் வந்துடுச்சு. ஆனால் வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். லைட்டாக வெந்தால் போதும், கரெக்டாக வந்துடும். ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கையில் உடைக்கிற அளவு வந்துச்சு. பட் ஆனால் இன்னும் லைட்டாக வெந்திருக்கணும். ஸோ, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அதிகமாக வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. அதே சமயம் வெண்டைக்காவும் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வர டைமு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அதிகமாக டைம் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி 5 நிமிஷம் வச்சு எடுத்ததில் நம்ம வெண்டைக்காய் சூப்பராக வெந்துச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கு. நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக திக்காக செமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக டைம் வைஸ் வந்து கரெக்டாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா, கண்டிப்பாக புளிக்குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது கூட சாதம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வதக்கல் பண்ணியிருந்தேன். இதுவும் நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது, வேணும்னா பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழம்பு திக்காக இருக்கே கம்மியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் குழம்பு போட்டாலே வந்து நிறையா சாதம் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் எப்படி வெந்திருக்குன்னு கரெக்டாக நான் கையில் உடச்சி காமிச்சிட்ருக்கேன். சூப்பராக வெந்திருக்கு. அண்ட் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. புளிக்குழம்பு சான்ஸே இல்லை. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.